அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை காண்கிற தேவன், விசாரிக்கிறவர், ஆண்டவரே எங்களை அன்பு செய்கிறவர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வீண் சிந்தனைகளை வெறுத்து உமது வேதத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல நாங்களும் கூட ஆண்டவரே வீண் சிந்தனைகளை வெறுக்கவும் உம்முடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கவும் கிருபை தாரும். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யோசுவா 10வது அதிகாரம் 28வது வசனம். அந்நாளிலே யோசுவா மெக்கதாவை பிடித்து அதை பட்டய கற்கினாலே அழித்து அதன் ராஜாவையும் அதில் உள்ள மனுஷராகிய சகல நர ஜீவன்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணி எரிகோவின் ராஜாவுக்கு செய்தது போல மெக்கதாவின் ராஜாவுக்கும் செய்தான். இப்ப அடுத்து யோசுவாவோட தலைமையின் கீழே இஸ்ரவேல் மக்கள் அடுத்தடுத்த இடத்தை சுதந்திரிக்கிறாங்க. இப்ப மெக்கதான்ற இடத்துல இருக்கிற ராஜாவையும் மனுஷர் எல்லாம் அழித்து தங்களோட சேர்த்து கொண்டாங்க. மெக்கதாவில் இருந்து யோசுவா இஸ்ரவேலர் அனைவரோடு கூட லிம்னாவுக்கு புறப்பட்டு லிம்னாவின் மேல் யுத்தம் பண்ணினான். அடுத்த இடம் லிம்னா. கர்த்தர் அதையும் அதன் ராஜாவையும் இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார். யுத்தத்தை கர்த்தரை செய்கிறதுனால இவங்களுக்கு அடுத்தடுத்து ஜெயம் கிடைக்குது. கர்த்தர் அவங்க கையில ஒப்பு கொடுத்தார். அதையும் அதில் உள்ள சகல நர ஜீவன்களையும் ஒருவரையும் அதிலே மீதியாக வைக்காமல் பட்டய கருக்கினாலே அழித்து எரிகோவின் ராஜாவுக்கு செய்தது போல அதன் ராஜாவுக்கும் செய்தான். இப்ப அடுத்ததாக லிம்னாவை ஜெயிச்சாச்சு, எல்லாத்தையும் அழிச்சு அடுத்த இடத்துக்கு போறாங்க. லிப்னாவில் இருந்து யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடு கூட லாகீசுக்கு புறப்பட்டு அதற்கு எதிரே பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார். அடுத்த இடம் லாகீஸ். கர்த்தர் லாகீஸை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார். அதை 2ஆம் நாளிலே பிடித்து லிப்னாவுக்கு செய்தது போல அதையும் அதில் உள்ள எல்லா நர ஜீவன்களையும் பட்டய கற்கினால் அழித்தான். இது 2வது நாள். 2வது நாள்ல அவங்க லாகீஸ ஜெயிக்கிறாங்க. அப்பொழுது கேசேரின் ராஜாவாகிய ஓராம் லாகீஸுக்கு துணை செய்யும்படி வந்தான். லாகீஸுக்கு துணை செய்கிறதுக்கு கேசேரின் ராஜா வர்றான். யோசுவா அவனையும் அவன் ஜனத்தையும் ஒருவனும் மீதியாயிராதபடிக்கு வெட்டி போட்டான். அடுத்த ராஜாவை ஜெயிச்சு அதையும் தங்களுக்கு சுதந்திரமாகிட்டாங்க. லாகீஸிலிருந்து யோசுவாவும் இஸ்ரவேலர் அனைவரும் எக்லோனுக்கு புறப்பட்டு அதற்கு எதிரே பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை அந்நாளிலே பிடித்து அதை பட்டய கருக்கினால் அழித்தார்கள். லாகீஸுக்கு செய்தது போல அதிலுள்ள நர ஜீவன்களுக்கும் அந்நாளில் தானே சங்காரம் பண்ணினான். அடுத்த இடம் எக்லோன். அதையும் ஜெயிக்கிறாங்க. பின்பு எக்லோனிலிருந்து யோசுவா இஸ்ரவேலர் அனைவருமாய் எபிரோனுக்கு புறப்பட்டு அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து எக்லோனுக்கு செய்தது போல அதையும் அதன் ராஜாவையும் அதற்கு அடுத்த எல்லா பட்டணங்களிலும் அதில் உள்ள சகல நர ஜீவன்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் பட்டய கற்கினால் அழித்தார்கள். அதையும் அதில் உள்ள சகல நர ஜீவன்களையும் சங்காரம் பண்ணினான். அடுத்த இடம் எபிரோன். அதுல இப்ப ஜெயம் எடுக்கிறாங்க. பின்பு யோசுவா இஸ்ரவேலர் அனைவரோடு கூட தெபீருக்கு திரும்பி போய் அதன் மேல் யுத்தம் பண்ணி அதையும் அதன் ராஜாவையும் அதை சேர்ந்த எல்லா பட்டணங்களையும் பிடித்து அவைகளை பட்டய கருக்கினால் அழித்து அதில் உள்ள நர ஜீவன்களை எல்லாம் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணினான். எபிரோனுக்கும்
வுக்கும் அவைகளின் ராஜாவுக்கு செய்தது போல தெபீருக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தான். அவங்கள ஃபுல்லா அழித்து அந்த தேசத்தை சுதந்திரமாக்கி கொண்டாங்க. அப்படியே யோசுவா மலை தேசம் அனைத்தையும், தென் தேசத்தையும், சமபூமியையும், நீர்ப்பாய்ச்சலான இடங்களையும், அவைகளின் எல்லா ராஜாக்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் அழித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டபடியே சுவாசம் உள்ள எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணி, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் என்ன சொன்னாரோ அந்த கட்டளைக்கு படி செயல்பட்டு மலை தேசம், தென் தேசம், சமமான பூமி, நீர்ப்பாய்ச்சலான இடம் எல்லாத்தையும் சுதந்தரிக்கிறாங்க. இவங்கள்ட்ட எங்க ஆண்டவர் பேசினார்னா, உபாகமம் 20வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபியூசியர் என்னும் ஜனங்களின் பட்டணங்களிலே மாத்திரம் சுவாசம் உள்ள ஒன்றையும் உயிரோடு வைக்காமல் அவர்களை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே சங்காரம் பண்ண கடவாய் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு செயல்படுறாங்க. காதேஸ் பர்னேயா தொடங்கி காத்சா மட்டும் இருக்கிறதையும், கிபியோன் மட்டும் இருக்கிற கோசேன் தேசம் அனைத்தையும் அழித்தான். அந்த கோசேன் தேசம் முழுசையும் அழித்து போட்டான். அது எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்கு அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். இதெல்லாம் இவங்க எப்படி பிடிக்க முடியுதுன்னா, கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணி அதெல்லாம் சுதந்தரிக்க செய்கிறார். ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அதன்படி செயல்படுகிறதுனால கர்த்தர் அவங்க கூட இருந்து யுத்தத்தை நடத்தி வெற்றியை கொடுக்கிறார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயம் கொடுக்கிறது கர்த்தர் தான். அதனால கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைவரோடு கூட கில்காலில் இருந்து பாளையத்துக்கு திரும்பினார். கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினார். இந்த யுத்தத்தெல்லாம் முடிச்சுட்டு இப்ப மறுபடியும் அவங்க இருந்த கில்கால்ன்ற இடத்துக்கு, ஏற்கனவே பாளையம் இறங்கி இருந்த இடத்துக்கு திரும்பி வந்துட்டாங்க. யோசுவா 11வது அதிகாரம். ஆத்சோரின் ராஜாவாகிய யாபீன் அதை கேள்விப்பட்ட போது அதன் மாத்தோனின் ராஜாவாகிய யோபாபிடத்திற்கும், சிம்ரோனின் ராஜாவினிடத்திற்கும், அக்சாபின் ராஜாவினிடத்திற்கும், வடக்கே இருக்கிற மலைகளிலும் கின்னரோத்திற்கு தெற்கே இருக்கிற புறத்திலும் சமபூமியிலும் மேற்கு எல்லையாகிய தோரிலும் இருக்கிற ராஜாவினிடத்திற்கும், கிழக்கேயும் மேற்கேயும் இருக்கிற கானானியரிடத்திற்கும், மலைகளில் இருக்கிற எமோரியர், ஏத்தியர், பெர்சியர், எபூசியர் இடத்திற்கும், எர்மோன் மலையின் அடியிலே மிஸ்பா சீமையில் இருக்கிற ஏவியர் இடத்திற்கும் ஆள் அனுப்பினான். இப்ப ஒரு ராஜா கேள்விப்பட்டு, யாபின்ற ராஜா கேள்விப்பட்டு மற்ற ராஜாவுக்கு ஆள் அனுப்பி இதெல்லாம் சொல்லி சொல்றான். அவர்கள் கடற்கரை மணலை போல ஏராளமான திரண்ட ஜனமாகிய தங்களுடைய எல்லா சேனைகளோடும் மகா ஏராளமான குதிரைகளோடும் ரதங்களோடும் புறப்பட்டார்கள். இஸ்ரவேலரோட யுத்தம் பண்றதுக்கு கடற்கரை மணலை போல திரண்ட ஜனங்களோடு கூட குதிரை ரதங்களோடு புறப்பட்டு வர்றாங்க, சேனைகளோடு வராங்க. இந்த ராஜாக்கள் எல்லாரும் கூடி இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ண வந்த மேரோம் என்னும் ஏரி அண்டையிலே ஏகமாய் பாளையம் இறங்கினார்கள். மேரோம்ன்ற இடத்துல ஏரிய பக்கத்துல
பாளையம் இறங்கி யுத்தத்துக்கு ரெடியா இருக்காங்க. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, இந்த திரளான கூட்டத்தை பார்த்து பயப்படாத. ஆண்டவர் அவங்களுக்கு முதலே வார்த்தையை கொடுத்துறாரு. அதனால அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடுது. இப்ப ஆண்டவர் அவங்க கூட பேசுறாங்க, அவங்களுக்கு பயப்படாத. நாளை இந்நேரத்திலே, டைமையும் சொல்றார், நாளைக்கு இந்த நேரத்துல நான் அவர்களை எல்லாம் இஸ்ரவேலுக்கு முன்பாக வெட்டுண்டவர்களாக ஒப்பு கொடுப்பேன். நாளைக்கு இந்த நேரத்துல அவங்க எல்லாம் வெட்டப்படுவாங்க, உன் கையில எல்லாத்தையும் ஒப்பு கொடுப்பேன், நீதான் ஜெயிப்ப அப்படின்னு ஆண்டவர் தெளிவா அவங்களோடு பேசுறார். நீ அவர்கள் குதிரைகளின் குதிங்கால் நரம்புகளை அறுத்து, குதிரையோட குதிங்கால் நரம்ப அறுத்துட்டா அடுத்து அது நிக்க முடியாது, அது யுத்தத்துல கலந்துக்க முடியாது. அவர்கள் ரதங்களை அக்கினியினால் சுட்டரிக்க கழுவார். குதிரைக்கு குதிங்கால் நரம்ப அறுத்துறணும், ரதங்களை அக்கினியினால சுட்டரிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் அவங்க கூட பேசுறான். யோசுவாவும் அவனோடு கூட யுத்த ஜனங்கள் அனைவரும் திடீரென்று மேரோம் ஏரி அண்டையில் இருக்கிற அவர்களிடத்தில் வந்து அவர்கள் மேல் விழுந்தார்கள். அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல அவங்க மேல விழுந்துட்டாங்க, யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே அவங்களுக்காக, இஸ்ரவேல் மக்களுக்காக யுத்தம் செய்து அந்த வெற்றியை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தார். அவர்களை முறியடித்து பெரிய சீதோன் மட்டும், மிஸ்ரபோத் மாயீம் மட்டும், கிழக்கே இருக்கிற மிஸ்பே பள்ளத்தாக்கு மட்டும் துரத்தி அவர்களில் ஒருவனும் மீதியாயிராதபடி அவர்களை வெட்டி போட்டார்கள். எல்லாத்தையும் வெட்டி போட்டாங்க. யோசுவா கர்த்தர் தனக்கு சொன்னபடி அவர்களுக்கு செய்து, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அது அப்படியே கீழ்ப்படிஞ்சு யோசுவா செய்து அவர்கள் குதிரைகளின் குதிங்கால் நரம்புகளை அறுத்து, குதிரையோட குதிங்கால் நரம்பு அறுத்து அவர்கள் ரதங்களை அக்கினினால் சுட்டெரித்தான். ரதங்கள் எல்லாம் ஆண்டவர் சொன்ன 6வது வசனத்துல சொன்ன மாதிரி குதிரை குதிங்கால் நரம்புகளை அறுத்து ரதங்களை சுட்டெரித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான் அப்படின்றத பார்த்தோம். இந்த இந்த பகுதியில நம்ம 2 காரியத்தை கற்றுக்கொண்டோம். ஒண்ணு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அவங்க அடுத்தடுத்த இடங்களுக்கு போய் யுத்தம் பண்ணி அதெல்லாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அங்க இருக்கிற எல்லா ஜனத்தையும் சங்கரித்து அதை ஃபுல்லா சுதந்திரமாக்கி கொண்டாங்க அப்படின்றத பார்த்தோம். 2வது, கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணினார் அப்படின்றத தியானிச்சோம். நம்மளோட வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்ம அவரை விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஒரு பெரிய திரள் கூட்டமா ராஜாக்கள் எல்லாம் சேர்ந்து வந்தாங்க. அப்ப ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள்கிட்ட பார்த்து சொன்னாரு, நீ யோசுவாவை பார்த்து அவங்களுக்கு பயப்படாத, நாளைக்கு நேரத்துல அவங்களெல்லாம் உன் கையில ஒப்பு கொடுப்பேன், நீ குதிரையோட குதிங்கால் நரம்புகளை அறுத்து ரதங்களை அக்கினினால சுட்டரிக்கணும் அப்படின்னு சொன்ன வார்த்தையை கேட்டு தைரியம் அடைஞ்சு அதே மாதிரியே இவங்க தைரியமா போய் யுத்தம் பண்ணி ஆண்டவர் தனக்கு சொன்ன எல்லாத்தையும் செய்து முடித்ததை இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். நம்மளும் கர்த்தருடைய வார்த்தைய வாசிக்கணும், தியானிக்கணும். ஆண்டவர் பேசுற சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இப்ப ஆண்டவருடைய கரத்துல நம்மளை ஒப்பு கொடுப்போம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல கூட நாங்க வேதத்தை தியானிக்க நீங்க கொடுத்த கிருபைக்கா உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, யோசுவாவை போல ஆண்டவரே நாங்களும் உம்முடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி செயல்பட்டு எங்களுடைய வாழ்க்கையிலையும் வெற்றியை காண செய்யுங்க.
ஆண்டவரே, நீங்க எங்க கூட இருக்கீங்க, எங்களுக்கா யாவையும் செய்து முடிக்கிறீங்க. அந்த விசுவாசத்துல நாளுக்கு நாள் பலப்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எல்லா சோர்வுகளையும் எடுத்து போடுங்க. விசுவாசத்துல இன்னும் நாங்க வளர்றதுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய துக்கங்கள், எங்களுடைய கலக்கங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஒரு அற்புதத்தை செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவங்களை கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க. சத்தியத்தை அநேகர் கேட்டு விசுவாசித்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நாங்களும் உம்முடைய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். காட் bless you.